எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய ஜானகி அம்மா மீண்டும் உயிரோட வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதிசயம் தற்போது நடந்திருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியில் எல்லாருமே இருக்கிறாங்க. ஜானகி அம்மாவுடைய குடும்பத்தினர் சந்தோஷத்தில் திகழ்ந்து போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்துக்கலாம். ஜானகி அம்மா எப்படி மீண்டும் உயிரோட வந்தாங்க அப்படிங்கிற அந்த மாபெரும் அதிசயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இவங்களுடைய சாதனையை இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாராலையுமே முறியடிக்க முடியல. அப்படிப்பட்ட சாதனையை நம்முடைய ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மரண செய்தி எல்லாரும் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவங்களை பற்றி இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜானகி அம்மா 48,000 பாடல்கள் பாடினது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எது பெரிய விஷயம்னா, ஜானகி அம்மாவுடைய 48,000 பாடல்களையும் நான் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடல்கள்லையுமே ஒவ்வொரு அற்புதம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க எப்படி நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஜானகி அம்மா குறித்து இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஜானகி அம்மா எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத. இப்படி இருக்கும்போது நேயர்களே, ஜானகி அம்மாவுடைய மரண செய்தி நமக்கெல்லாம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் ஜானகி அம்மாவுடைய குடும்பத்தினர் இதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. என்னைக்கு ஜானகி அம்மாவுடைய மகன் இறந்து போனாங்களோ அன்னைக்கே ஜானகி அம்மா எங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. எதனால் நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஜானகி அம்மா கூட இருக்கும்போது எப்பயுமே சிரிச்சிட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். நாங்கள் எப்பயுமே கேட்கறது, எப்படிமா இன்னும் இவ்வளோ இளமையா இருக்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவங்களுடைய பதில், என் மகன் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய பாச மகன் 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதில் இருந்தவங்க ஒரு தடவை கூட சிரிச்சது கூட கிடையாது. அன்னையிலேருந்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜானகி அம்மா அவங்க என்னைக்கோ இறந்துட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது இல்லை அப்படின்னு ஜானகி அம்மாவுடைய உறவினர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, என்னதான் ஜானகி அம்மாவுடைய உறவினர்கள் அப்படி சொல்லி இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகமுமே ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே இன்னைக்கு மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருக்கிற இந்த ஒரு நிலைமையில ஜானகி அம்மாவுடைய தீவிர ரசிகர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணி இருக்கிறாரு. அவர் ஜானகி அம்மாவுடைய மிக பெருமளவுக்கு தீவிர ரசிகரா 48,000 பாடல்களையும் திரும்ப திரும்ப கேட்டவரா. அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஜானகி அம்மாவால் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, அதை எல்லாமே ஜானகி அம்மாவுடைய குரலில் கேட்ட பாடல்கள் மூலமாக தான் நான் கடந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன். அவங்களுடைய மரண செய்தியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. உடனடியாக இந்த உலகத்திலே சிறந்த ஒரு சிற்ப செதுக்காளரை வச்சு நான் ஜானகி அம்மாவுடைய உருவ சிலையை செதுக்கிக்கிறேன்னு ஒரு மிக பெரும் அளவுக்கு ஒரு கிஃப்டை அவங்களுடைய குடும்பத்தினரும் கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தினர் அந்த கிஃப்டை திறந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டாங்க. அச்சு அசல் ஜானகி அம்மாவுடைய அந்த சிரிப்போட அச்சு அசல் உண்மையா உயிரோட வந்த மாதிரியே இருந்திருக்கிறான் அந்த சிலை. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எங்களுடைய ஜானகி அம்மா எங்க கூட மீண்டும் திரும்பி வந்த மாதிரியே எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், ஜானகி அம்மா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்களுடைய எந்த பாடல்ல இருந்து அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.